தேங்க் யூ மேம். உங்க வீடியோவ 5 இயர்ஸா ஃபாலோ பண்றேன். டயட், எக்சர்சைஸ் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிருவேன் மேம். 6 மந்த்தா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ். செக் பண்ணா புரோட்டீன், ஹீமோகுளோபின் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. டேப்லெட்டும் குடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிடுற வரைக்கும் நல்லா இருக்கும். அப்புறமா திரும்ப அதே ப்ராப்ளம். சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. 1/2 அன் ஹவர் வாக் பண்ணுவேன். 2 இட்லி சாப்பிடுற இடத்துல 1 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். லஞ்ச் கம்மியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனாலுமே வெயிட் ரெடியூஸும் ஆகல. எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல மேம். உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு எப்படி சாப்பிடணும், எப்படி புரோட்டீன் எடுத்துக்கணும், எப்படி ஃபைபர் எடுத்துக்கணும்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஹீமோகுளோபின், புரோட்டீன் எல்லாமே பெட்டராச்சு. பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற அந்த செஸ்ட் பெயின் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். அது எல்லாமே இப்போ பீரியட்ஸ் வர டைம் எனக்கு தெரியல. அவ்வளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி எனக்கு வர்டிகோ ப்ராப்ளம் இருந்தது மேம். கீழே படுத்து தூங்குறதுக்கு போறனாலே பயமா இருக்கும். ஒரு சைடு மட்டும் தான் தூங்க முடியும். இன்னொரு சைடு திரும்பிட்டேன்னா அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும். தலை சுத்தமே அந்த ஹார்ட் பீட் பயத்திலேயே அதிகமாயிரும். ஹார்ட் பீட் அவ்வளோ வெளியவே தெரியற அளவுக்கு இருக்குங்க மேம். இப்போ எக்ஸசைஸ் பண்ணதுல இருந்து அந்த வர்டிகோ ப்ராப்ளம் இல்ல, அந்த ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிறதும் இல்ல. நல்ல தூக்கமும் வருது. எல்லா வகையிலுமே பெட்டரா இருக்கு மேம் ஹெல்த். அதுக்கு நீங்க தான் காரணம். தேங்க்யூ மேம்.